உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நல்ல தமிழில் நீ பேசி என்கிற நிகழ்ச்சி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உங்களுக்கு வழங்குகிறது. இது சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் ஜெர்மனி தமிழருவி வானொலி வழியாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிக்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லுகிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய நெறியாள்கை பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருப்பவர்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த திருமதி சித்ராதேவி அவர்களும், திருமதி சாந்தி அவர்களும், திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களும் இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நல்ல தமிழில் நீ பேசுகிற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல ஒரு தமிழ் தொண்டு ஆற்றுவதற்காக, தமிழ் பணி செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியுடைய நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற திருமதி அனிதா குணசேகரன் வசம் என்று சொல்லக்கூடாது இடம் இந்த நிகழ்ச்சியை அரங்கை ஒப்படைத்து விடைபெறும். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பர் நீலகண்ட தமிழர். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அன்னை தமிழே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, தமிழை வணங்குகின்ற இன்றைய நிகழ்வு மிகச் சிறப்பானதொரு நிகழ்வாக நல்ல தமிழில் பேசுவோம் என்ற ஒரு நிகழ்வு. ஏனென்றால் தமிழில் பேசுவோம் என்ற தலைப்பே சரியாகத்தான் இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துல நல்ல தமிழில் பேசுவோம் என்று சொன்னாதான் அது ஆங்கில சொல் கலவாமல், பிறமொழி சொல் கலவாமல் பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதே எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு. ஆகையினாலதான் தலைப்பை நல்ல தமிழில் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த சூழல்ல தமிழுக்காக, தமிழில் பேசக்கூடிய ஒரு நல்ல முயற்சிக்கு உறுதுணையாக இன்றைய நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய சித்ராதேவி அம்மையார் அவர்களுக்கும், சாந்தி அம்மையார் அவர்களுக்கும், பக்தி அம்மையார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைய நிகழ்வு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், திருமதி சிவகாமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பினை கேட்கக்கூடிய அனைத்து தமிழ் சுவைஞர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நெறியாளுகைக்காக இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு மிக சிறப்பானதொரு நிகழ்வாக நல்ல தமிழில் பேசுவோம் என்ற நிகழ்வு. இதுல விதிமுறைகள் வேறொன்றும் இல்லை. ஒரே ஒரு விதிமுறை மட்டுமே உண்டு. ஆங்கில சொல் கலவாமல், பிறமொழி சொல் கலவாமல் நல்ல தமிழில் பேச வேண்டும். அது மட்டும்தான் இன்றைய நிகழ்வாக இடம்பெற்றிருக்கின்றது. 3 பங்கேற்பாளர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். முதல் பங்கேற்பாளராக சித்ராதேவி அம்மையார் அவர்கள். இதுல 1 மணித்துளியோ அல்லது 2 மணித்துளிகளோ, ஓரிரு மணித்துளிகளில் உங்களுடைய கருத்துக்களை நல்ல தமிழில் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் சித்ராமா. வணக்கம்மா. வணக்கம். முதலில் நான் தமிழ் தாயை வாழ்த்துகிறேன். ஒரு மணித்துளி தான். அகரமென்னும் குடிசையிலே ஆரம்பம் ஆனவளே, உயிரெழுத்தை மாலையாக்கி மெய்யெழுத்தில் புகுந்தவளே, இடையினமாய் இருப்போரையும் ஏற்றமுற செய்பவளே, என் தமிழே, நறுந்தமிழே, தீந்தமிழே, செந்தமிழே, உன்னை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நல்ல தமிழில் பேசுவதற்கு உன் மூலமாய் இன்று எனக்கு ஒரு நல்ல ஒரு கவிச்சோலையிலே வாய்ப்பளித்த சங்க இலக்கிய தமிழ் பூங்காவின் அங்கம் வகிக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்விலே நான் நுழைகிறேன். எதை பற்றி அம்மா பேச வேண்டும்? பேசுவதற்கு என்று ஒரு தலைப்பு இருக்கிறதா, இல்லை அப்படியே பேச வேண்டுமா? தங்கள் விருப்பம். எப்படி வேண்டாம். மொழியின் சிறப்பை பற்றி பேசுங்கள், தமிழின் சிறப்பை பற்றி பேசுங்கள். தமிழ் புத்தகம். தமிழ் என்றாலே இனிமை, தமிழ் பாடம் என்றாலே சுவை மிகுந்த கருத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு புத்தகம், மொழி புத்தகம். இந்த தமிழ் மொழியை போல இனிமையான மொழி இவ்வுலகில் எங்கும் இல்லை. இப்படியெல்லாம் நான் புகழ்ந்து பாடுகிறேன், பேசுகிறேன்.
கவி எழுதுகிறேன். ஆனால் நான் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கவில்லை. நான் வரலாறு படித்தவள். ஆனாலும் சிறு வயதிலிருந்தே என் தாயார் திருமதி சரஸ்வதி ராஜமாணிக்கம் அவர்கள் மிகுந்த தமிழ் பற்றாளர், ஆசிரியர். எங்களுடைய ஆசிரிய இனத்திலேயே, எங்கள் வட்டாரத்திலேயே தேசிய அளவிலான விருதினையும் மாநில அளவிலான விருதினையும் பெற்றவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் எனக்கு தமிழ் மீது ஆர்வம் ஏற்பட்டது. சிறு வயதில் நல்ல பேச்சாற்றல், கணீர் என்று பேசுவேன் என்று என் தாயார் சொல்லுவார்கள். மேடைகளில ஏற்றி, அதாவது சொல்லுவதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை, அப்படித்தான் நான் தமிழ் ஆர்வத்தை வளர்த்து கொண்டேன். என் தாயார் சொல்லிக் கொடுக்க நான் மேடைகளிலே என்னுடைய தமிழ் பேச்சையும் கவிதையையும் அரங்கேற்றி வந்து இந்த அளவில் வளர்ந்துள்ளேன். அம்மா, ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இதில் ஏதும் தவறான வார்த்தைகள், பிறமொழி கலப்புகள் இருக்கின்றனவா ஐயா? இருக்கிறது. அங்கம் இருக்கிறது, கவி இருக்கு. அங்கம் என்பது பிறப்பு சொல்லு, கவி என்பது பா என்று சொல்ல வேண்டும். பா என்று சொல்ல வேண்டும். அங்கத்துக்கு உறுப்பு என்று. சரிங்க அம்மா. வணக்கம். மிக சிறப்பா பேசுறீங்க. உங்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தையே வந்து ஒரு மணித்துளியிலேயே நீங்க கொடுத்துட்டீங்க. மிகச்சிறப்பு. தங்களுக்கும் தங்கள் தாயாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. மூலம் என்பது தமிழ் மூலம் வழி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது என் தாயார் இப்படி சிறப்பு பெற்றவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லி பள்ளி விடுதியில சொன்னீங்க. அதை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். மேடை என்பது அரங்கு. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் இறுதியா பேசும்போது அது நம்ம எல்லாருக்குமே தெரிவது. அது இயல்பா வரும்போது நம்ம மேடைன்னு சொல்றோம். ஆனா இப்ப இறுதியா நீங்க சொல்லுங்க பாத்தீங்களா, என்னுடைய பேச்சினையும் என்னுடைய கவிதைகளையும் வந்து அரங்கேற்றி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா? அப்ப மேடை அப்படிங்கிறதுக்கு நம்ம அரங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இதுல ஏதாவது தவறு இருக்கான்னு கேட்டீங்க. தவறு என்பது பிழை. நான் சொன்னதுமே இதுக்கு பதிலான்னு சொன்னோம் இல்லையா? அதுவுமே பிழைதான். அது இதற்கு பதிலான்னு சொல்றதுக்கு பதிலா அத மாற்றாக அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னுடைய உரையில இருந்த பிழை இது. தொடக்கம் அப்படிங்கறது. இதுதான் என்னுடைய முதல் கூட்டம். இனி வரும் நாட்களில் நான் திருத்திக் கொள்கிறேன். நன்றிங்க. ஆனால் உண்மையிலேயே முதலாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியிலே. முதலாக இணைந்த பொழுதே நீங்கள் மிகச் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறினீர்கள். சிறப்பாக இருந்ததம்மா, சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பேர் இப்ப நிறைய பிறமொழி சொற்கள் கலந்து உங்க உரையில ஆங்கில சொற்கள் கலப்பு குறைவாக இருந்தது. அது பாராட்டத்தக்க ஒரு செய்தி. நான் தங்களோடு உரையாடும் போது கூட அந்த பிழையை நான் அதிகமாக செய்வேங்க ஐயா. நீங்கள் கூட அப்போது சொல்லி தருவீர்கள். ஆங்கிலம் என்றால் எளிதில் நாம் கண்டறிந்து விடுவோம். ஆனால் பிறமொழி சொற்கள் கலப்பு கண்டறிந்து மிகவும் கடினமாக இருக்கும். அது தமிழ் போலவே ஒட்டி போட்டிருக்கோம், நம்மோடே ஒட்டி போட்டிருக்கோம். ஆனா நாம் அதை அறிவதில்லை. சொன்னாங்க பாருங்க, தவறு அது பிழை. சுத்த தமிழ் சொன்னாலே பிழைதான். சுத்த தமிழ், தூய தமிழ்னு சொல்லணும். இப்படி நிறைய இருக்கு. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து பயணிக்கிற போது சிறப்பா வருவீங்க. நல்லா பண்ணீங்க. உண்மையில மிகச் சிறப்பாக உங்களுடைய முதல் முயற்சி வெற்றி முயற்சியாகவே அமைந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. சிறப்புமா. ஏன்னா தமிழோட விளையாட நிகழ்வெல்லாம் கலந்துக்கோங்க. இன்னும் ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய வகையில இருக்கும். மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு போன்ற ஆர்வமிக்கவர்கள் தான் தேவை, பற்றாளர்கள் தான் தேவை. அடுத்து இரண்டாவதாக சாந்தி அம்மா அவர்கள் தாங்களும் ஓரிரு மணித்துளிகளில் தங்களுடைய ஒரு வீச்சினை தரலாம். பாருங்கள். உங்களை பற்றி சொல்லுங்கள். பிறகு நீங்கள் பேச வந்ததை பற்றி சங்கத்தமிழ் இலக்கியம் எனது முதல் வணக்கம். இது எனது நான் தமிழ் ஆசிரியராக பணியேற்ற பொழுது சிறு வயது முதலே எனக்குள் ஊறிய ஒரு உணர்வு. என்னுடைய தாயும் தமிழாசிரியர், தந்தையும் தமிழாசிரியர். அதனாலோ என்னவோ எனக்குள்ளும் அந்த பற்று ஊறியதுண்டு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள். தமிழுக்கும் பிறந்த தமிழா? மகிழ்ச்சி. ஆமாங்க, ஆமையா.
ஆம். தமிழுக்கும் தமிழ் தமிழுக்கும் பிறந்த தமிழ். அதாவது தமிழ் தாய் பெற்றெடுத்த தவமகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க சாந்தி அம்மாவுக்கு தான் பொருந்தும் போல இருக்கு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப விரும்பி வந்த ஒரு பணி புரியணும்னு ஆசைப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து இந்த தமிழ் ஆசிரியர் பணி. மிகவும் விருப்பத்தோடு வந்தேன். என்னுடைய வாழ்வில் சில நிகழ்வுகள், அதாவது என்னவர் மறைந்த பொழுது எனக்குள் இருந்த ஒரு கவிதை ஊற்றை வெளிக்கொணர்ந்தது என்னுடைய தமிழாசிரியர் இனம்தான். அதற்காக இன்றும் நான் பெருமைப்படுகிறேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஆற்றல் ஆசிரியர் விருது நண்பர்களால் பாராட்டப்பட்ட பொழுது மிக்க மகிழ்ந்தேன். தாய் தந்தை இருந்து பார்க்கவோ, இல்ல என்னவரிலிருந்து என் அருகில் இதை பார்க்கவோ இயலவில்லையே என்ற ஒரு கவலை எனக்குள் மிகுந்திருந்தது. ஆனால் இன்று இந்த கூட்டத்தில் இணையும் பொழுது, நமக்குள்ளும் ஒவ்வொருவரும் எப்படி நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நான் தழுக்கிறேன். உண்மையாகவே பெருமைப்படுகிறேன். ஆசிரியராக வந்ததுக்கு பெருமைப்படுகிறேன். இனி ஒரு பிறவி என்று இருந்தாலும் நிச்சயமா ஆசிரியராகவே பிறக்கவும் ஆசைப்படுகிறேன். இந்த தமிழ் என்னை வாழ வைக்கிறது. தமிழ் இனம் என்னை வாழ வைக்கிறது. உங்களைப் போன்ற நல்ல உள்ளங்கள் நிச்சயம் அதற்கு துணை புரியும் என்று நம்புகிறேன். என்னவர் இறந்து கடந்து 1 ஆண்டு ஆகப் போகிறது. இன்னும் 2 தினங்களில் அவருக்கு நினைவு நாள் வருகிறது. அவர் அருகில்லே என்றால் அந்த அழுகை ஒலி வந்து உள்ளுக்குள் இருந்தால் என்னை உயர்த்திக் கொண்டு வாழ்த்திக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். இது பேசவும் நான் தழுக்கிறது. நன்றி. உணர்வுபூர்வமான ஒரு சிறந்த மிக்க மகிழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய அறிமுகம் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. கணவரின் பிரிவு என்பது ஆற்றுணா துயரத்தை தரக்கூடியது. அந்த ஆமாம். துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறீர்கள். இன்னும் ஓராண்டு நிறைவடையவில்லை. ஆமாங்க. அவருடைய மறைவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளோம். நன்றி. உங்களுக்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துள்ளோம். இங்க ஒரு நிகழ்வை நான் சொல்லவும் ஆசைப்படுகிறேன். அவர் மறைந்து 3 மாதங்களில் தான் உங்கள் சென்னையில் வந்து நேரடி கவிதை போட்டி வைத்தீர்கள். அதில் வந்து முதல் பரிசு பெற்ற பொழுது மிக்க மகிழ்ந்தேன். உங்களை நேரில் கண்ட பொழுது ரொம்பவும் மனது வந்து ஒரு சந்தோஷத்தின் எல்லை. சந்தோஷம் என்பதே தவறான வார்த்தை. மகிழ்ச்சியின் எல்லை. மதுரையிலிருந்து வந்திருந்தீர்கள். இப்போது அண்மையில் நடைபெற்ற ஒரு கவிதை போட்டியில் கூட ஓர் எழுத்து ஒரு சொல் ஒரு மொழி 2ஆம் நிலை பெற்றுள்ளேன். நீங்கள் பரிசு பெற்றிருக்கிறீர்கள். 2ஆம் நிலை பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றிங்க. நல்ல கவிஞர். நன்றி. அருமையான ஒரு பாவலர் என்றுதான் சொல்ல வேண்டும். சிறப்பம்மா, சிறப்பு. உங்களுடைய இந்த துயரம் நிறைந்த ஒரு நிலையிலும் இந்த தமிழ் ஆசிரியராக இருந்து இந்த தமிழ் பணி ஆட்சி கொண்டு எங்களுக்கு அனுதாபங்கள் தெரிவிக்கிறோம். இரங்கலுக்கு பொதுவாக ஒருவர் வந்து பேசிய உடனே மகிழ்ச்சி என்று சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்ல முடியாததற்காக நாம் வந்து கலந்துக்காக மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாத நான் வருந்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாந்தியம்மா, உரை சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்கும் போதே ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. சித்ராமா அவர்களையும் கண்கலங்க வச்சுட்டீங்க. மிக உணர்வு பூர்வமான ஒரு உரையாக இருந்தது. நாங்கெல்லாம் இருக்கோம். தமிழும் நாங்களும் எப்போதும் உங்கள் கூடவே இருப்போம். ஆகையினால இடுக்கண் வருங்கள் நகுக என்ற நிலையிலே நீங்க இருக்கீங்க. உங்களுடைய வாழ்வு அடுத்து உங்களுக்காக வாழுங்கள், தமிழுக்காக வாழுங்கள் அப்படிங்கறத நம்ம ரொம்ப மகிழ்வோட சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா என்னுடைய தந்தை இருக்கும்போது சொல்லுங்க. என்னுடைய ஆசிரியர் பணி இந்த மே மாதத்தோடு நிறைவு பெறுகிறது. வரும் மே மாதத்தோடு 60 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. சிறப்புங்கம்மா. இப்ப இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய பணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. நீலகண்ட தமிழன் ஐயாவோடு இணைந்து இன்னும் நிறைய பணிகள் ஆற்றுங்க. ஆசிரியர் பணி ஒரு சின்ன நேரத்திற்கான ஒரு இடையூறா கூட இருக்கும். அது குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு நிறைய பணிகள் காத்து கிடக்கின்றன. அத்தனை பணிகளையும் மிக சிறப்பா செய்யுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவோட இணைந்து செயலாற்றுங்கள். நேரம் போவதே தெரியாது அப்படிங்கறது நான் இங்க சொல்லிக்கிறேன். என் தந்தை இருக்கும்போது அப்படிதான். அவருடைய வயதுல இருக்கவங்க எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் யாருடைய இறப்பா இருந்தாலும் ரொம்ப கண் கலங்கி ரொம்ப இதாயிடும். அதனால இந்த வயதுல இருக்கவங்க எல்லாத்தையுமே நான் அப்பான்னு கூப்பிட்டு தான் நான் அழைக்கிறதுக்கு நான் ரொம்ப விரும்புவேன். நானு
நீலகண்ட தமிழன் ஐயா உட்பட. ஆனாலும் சரி, எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ என்னமோட்டு தான் அப்படி நான் வந்து அழைக்கிறது இல்ல. அதனால மிக உணர்வுபூர்வமான ஒரு உரையாக தங்கள் உரை இருந்தது. அடுத்து உங்களுடைய தமிழ் உரையினை கேட்பதற்கு நாங்கள் அனைவரும் ஆர்வமோடு இருக்கின்றோம் அம்மா. பாருங்க. இன்னும் 2 பேர் பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்த பிறகு 2வது சுற்றிலும் நீங்கள் கலந்து கொண்டு பேச இருக்கிறீர்கள். அடுத்ததாக யாரை அழைக்கிறீர்கள் அம்மா? ஐயா சாந்தி அம்மா என்ன வேற ஏதாவது பேச விரும்புறாங்களா? அம்மா பேச விரும்புறீங்களா? இல்லைங்கம்மா. ஒரே ஒரு சின்ன ஒரு தலைப்பு அவங்களே தலைப்பு. மகிழ்ச்சியம்மா. முதல் சுற்றில் 3வது பங்கேற்பாளராக பவானி அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் பவானி அம்மா. ஓரிரு மணித்துறைகளில் தங்களுடைய உரை. நன்றிம்மா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஐயாவிற்கும் மற்றும் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கியிருக்கும் அனிதா குணசேகரன் அம்மாவிற்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 பேருடைய தமிழ் ஆர்வமும் மிக சிறப்பாக இருந்தது. உரையை கேட்டேன். சித்ரா தேவி அம்மா அவர்களின் உரையை கேட்டேன், மிகவும் சிறப்பு. அடுத்து சாந்தி அம்மா அவர்களினுடைய உரையை கேட்டேன். அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் பேசுவதை கேட்டு எனக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது. அதனால்தான் நான் காணொலியை அணைத்து விட்டேன். மிக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு நிச்சயமாக நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கின்றோம். ஐயாவும் கண்டிப்பாக உங்களோடு கைகோப்பார். அத்துடன் தங்களுடைய பன்னாட்டு கவிதை போட்டியில் 2ஆம் நிலை தேர்வு பெற்றிருக்கின்றீர்கள். நான் உங்களுடைய பதிவையும் பார்த்தேன், உங்களுடைய கவிதையையும் பார்த்தேன். மிக்க மகிழ்வுமா. தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் இந்த போட்டியில் பங்கேற்று 3ஆம் நிலையில் என்னுடைய கவிதை பரிசு பெற்றிருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவிற்கும் இந்த போட்டி நடுவர் குழுவிற்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு தமிழ் மீது 10ஆம் வகுப்பிலேயே எனக்கு தமிழ் என்றால் மிகவும் பிடிக்கும். ஏனெனில் என்னுடைய தமிழ் ஆசிரியர் அந்த அளவிற்கு அவர் பாடம் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுதே அந்த ஆர்வம் இல்லாத மாணவர்களை கூட அந்த வகுப்பில் அப்படியே உட்கார்ந்து கவனிக்கக்கூடிய அளவில் அவர்கள் எடுக்கும் விதம் அந்த அளவிற்கு இருக்கும். ஆகையால் தமிழ் மீது மிகுந்த பற்று வந்தது. அதன் பிறகு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியரும் மிகச் சிறப்பாக இலக்கண வகுப்பு எல்லாம் எடுக்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும். அந்த அசை பிரிப்பது, சீர் பிரிப்பது இவையெல்லாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த செயல்கள் வாசிப்பது, ஏற்ற இறக்கம் இவை எல்லாமே தான் அந்த தமிழ் மீது ஆர்வத்தை உண்டாக்கியது. அதன் பிறகு நான் மருத்துவர் ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய கனவு. ஆனால் அந்த கனவு நிறைவேறாமல் போய்விட்டது. ஏனென்றால் அந்த மதிப்பெண்கள் குறைவு. ஆகையால் அந்த கனவு நிறைவேறாமல் போனதன் காரணமாக ஆசிரியர் தொழிலுக்கு வந்தேன். ஆசிரியர் தொழிலுக்கு வந்த பிறகு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் குழந்தைகளோடு குழந்தைகளாக நாமும் இருப்பது ரொம்ப மன நிறைவு ஏற்படுகின்றது. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்வார்கள். அதற்கு ஏற்ற பிறகு நமக்கு எந்த தொழில் கிடைத்ததோ அந்த தொழிலில் நாம் ஒன்றி அதன் பிறகு நாம் பணி செய்து கொண்டு இருந்தால் நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு நிலை கிடைக்கும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நான் இப்பொழுது அந்த பணியை மிக சிறப்பாக செவ்வனவே செய்து கொண்டு வருகின்றேன். அத்துடன் ஒவ்வொரு இலக்கிய தளத்திலும் இணைந்து முதலில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்து என்னுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு மீதி தமிழ் குழுக்களில் இணைந்து என்னுடைய கவிதைகளை பங்களிப்பை தந்து கொண்டிருக்கின்றேன். மிக்க மகிழ்வாக இருக்கின்றது. நன்றி. சிறப்புங்கம்மா, சிறப்புங்கம்மா, சிறப்பு. நீங்க அதாவது சொல்வதற்கு தவறாக நிக்கல வேண்டாம். வருத்தப்படுறேன்னு சொன்னீங்க. வருத்தத்துக்கு மாற்றாக வேதனை என்பதையும், அனுதாபம் என்பதற்கு பதிலாக இரங்கல் என்பதனையும், பதிலாக இல்லை மாற்றாக பிடிக்கும் என்பதற்கு பதிலாக மாற்றாக விருப்பம் என்பதனையும், ரொம்ப என்பதற்கு மாற்றாக அதிகம் என்பதனையும், மீதி என்பதன் மாற்றாக மற்ற அல்லது பிற குழுக்கள் என்பதனையும் பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தங்களுடைய தமிழ் பற்று குறித்தும் தமிழுக்காக தங்களை ஆட்சி கொண்டிருக்கின்ற பங்களிப்பை குறித்தும் மிக்க மகிழ்ச்சி அம்மா. முதல் சுற்றிலே 3ஆவதாக தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை
வெகு அழகாக நேர்த்தியாக எடுத்துரைத்த திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் கூட தன் வாழ்க்கையிலே மிகவும் கரடு முரடு நிறைந்த கடினமான ஒரு பாதையை கடந்துதான் வந்திருக்கிறார். எல்லோருக்கும் ஏதேனும் சில துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கையிலே நேரிட்டு விடுவதுண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் வெற்றி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் துன்பங்கள் என்பது சிறியது பெரியது என்றெல்லாம் கிடையாது. துன்பம் துன்பம் தான், அவ்வளவு. துன்பம் என்பது துன்பம், அவ்வளவுதான். தவிர அதுல சிறிய துன்பம் பெரிய துன்பம், எல்லா துன்பமும் அவரவர்கள் அளவிலே ஒன்றுதான். ஒரு துண்டு விரலில் சின்ன காயம் ஏற்பட்டால் என்ன வலி வலிக்குதோ அதுதான் ஒரு பெரிய காயத்திற்கு வழியாக இருக்கும். எனவே துன்பம் என்பது வாழ்க்கையிலே அவ்வப்போது வந்து வந்து செல்லக்கூடியது. அதை கடந்து செல்கிற போதுதான் நாம் இன்பத்தை, மகிழ்ச்சியை, வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்கள். இந்த அளவிலே அவருடைய உரையிலே நிறைய பிறமொழி சொற்கள் கலந்திருந்தாலும் அவர் வாழ்க்கையிலும் திருமதி சாந்தி போன்றவர்களுடைய வாழ்க்கையிலும் கலந்திருக்கக்கூடிய துன்பத்தை கணக்கில் எடுத்து பார்த்தால் இந்த கலந்திருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள் குறைவாகவே இருக்கும் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. முதல் சுற்றில் 3 பங்கேற்பாளர்களும் மிக சிறப்பாக தங்களுடைய உரை கொடுத்தார்கள். அடுத்ததாக புவனேஸ்வரி அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஓரிரு மணித்துறைகளில் நல்ல தமிழில் பேசுவோம் என்ற நிகழ்வில் பேசுங்கள் அம்மா. வாருங்கள் புவனேஸ்வரி அம்மா, புதுவை புவனேஸ்வரி அம்மா, வாருங்கள். தங்களை பற்றி அறிமுகத்தோடு வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம் அம்மா. இந்த தமிழ் பேசும் நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அப்பா வந்து எனக்கு எப்பயுமே ஊக்கம்தான் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளாவே எனக்கு அப்பா எனக்கு ஊக்கம் கொடுக்காததுனால என்னோட எல்லாமே சிதறலா இருக்கிற மாதிரி ஒரு நினைவுல இருக்கிறப்ப நானு அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப சூழ்நிலைகள், அதாவது அப்பாவோட ஊக்கம் இல்லைன்றதுனால என்னால கொஞ்ச நாளா செயல்பட முடியல. நான் என்ன இந்த நிகழ்ச்சி நான் ரொம்ப விருப்பப்படுற ஒரு இது. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் பேசும் நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. ஏன்னா நான் 2011 புத்தகம் வெளியிட்ட போது தமிழில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. அப்ப நான் பேச ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா நான் பாலர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்ததால் எனக்கு அங்க ஆங்கில வார்த்தைகள் அதிகமா பேசி அந்த கூட்டத்துல எனக்கு வெறும் ஆங்கில வார்த்தைகள் தான் அதிகமா வந்தது. தவிர்க்கணும்னு சொல்லிட்டு பேசவே எனக்கு வரல. நான் ரொம்ப அது எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்வுல கலந்து கொள்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் மிக சிறப்பாக பேசினார்கள். தமிழ் பேசும் நிகழ்ச்சி தொடர்ந்து நான் பங்கேற்று முழுமையாக கற்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சரிங்கம்மா, சிறப்புங்கம்மா. ஏன்னா பேச சும்மா ரத்தின சுருக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவு சுருக்கமாவே தெளிவா நீங்க பேசிட்டீங்க. அதனால 2 சொற்கள் தான். ரொம்ப அப்படிங்கிறதுக்கு மாற்றாக மிகுந்தங்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கலாம். வார்த்தைன்னு சொன்னீங்க இல்லையா, வார்த்தைக்கு மாற்றாக சொல் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கலாம். மற்றபடி சரிங்கம்மா, மிகுந்த மகிழ்ச்சி. ஐயா சொல்லுங்க, முதல் சுற்று நிறைவடைஞ்சுக்கலாம். நீங்க எல்லாம் திருமதி புவனேஸ்வரி அவர்கள், புதுவை புவனா அவர்கள் மிகவும்
பொறுமையாக பேசக்கூடியவர். இப்ப நான்லாம் வந்து படன்னு பேசுறவன். சில பேர் படன்னு பேசுவாங்க, சில பேர் பொறுமையா பேசுவாங்க. இந்த மாதிரி படன்னு பேசுறவங்களுக்கு பல சொற்கள், பல பிறமொழி சொற்கள் கலந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க பொறுமையா சொற்களை அளந்து சொற்களை தங்கம் போல பயன்படுத்துவார். எனவே நீங்கள் வந்து உங்களுக்கு பிறமொழி சொற்கள் கலக்க வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க அதை ரொம்பவும் அதுல மட்டும் கவனம், அதுல மட்டும் கருத்தூன்றி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க மிக எளிதில் பிறமொழி சொற்களை நீக்கி விடலாம். இயல்பாகவே பொறுமையாக பேசுபவர்கள், நிதானமான்னு சொல்லுவாங்க. இந்த பொறுமையாக பேசுபவர்கள் எளிதில் பிறமொழி சொற்களை நீக்கிவிட்டு நல்ல தமிழில் பேசலாம். இந்த படன்னு பேசுறவங்கலாம் கொஞ்சம் கடினமா இருக்கும். என்றாலும் திருமதி புதுவையா புவனேஸ்வரி அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர். இதய தேடல் என்கிற கவிதை நூல் எழுதியிருக்கிறார். 2011 வந்த நூல் அது. அதைத் தொடர்ந்து அவருடைய நூல் அந்நியமாய்க்கொண்டிருக்கிறது. இன்னும் முடியவில்லை. விரைவில் அதுவும் வெளிவரும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள். நான் ஊக்கமளிக்கவில்லை என்று. நான் ஊக்கமளிக்கவில்லை என்பது சரியான கருத்தாகாது. அவர்கள் இருக்கும் பணி, அவர்கள் இருக்கக்கூடிய சூழல் கருதி அவர்களை அதிகம் தொல்லைப்படுத்தக்கூடாது என்று விட்டு வைத்திருக்கு. அவ்வளவே. தொடர்ந்து நீங்கள் அடுத்த சுற்றுக்கு செல்லுகிறோம். ஏற்கனவே நீங்கள் விரும்பிய கருத்துக்களை நீங்கள் ஒரு முறை பேசினீர்கள். இப்போது அம்மையார் அவர்கள் சில கருத்துக்களை அந்த அடிப்படையில் நீங்கள் பேச வேண்டியிருக்கும். வாருங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளராக இருக்கக்கூடிய திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர். தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சியையும் நல்ல தமிழ் நீ பேசு என்ற நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். வாருங்களாம். மகிழ்ச்சியா. நல்ல தமிழில் பேசுவோம் என்ற இந்த நிகழ்வினுடைய 2ஆம் சுற்றுக்கு செல்லலாம். முதல் சுற்றில் பங்கேற்ற இது போட்டியாளர்கள் அப்படின்ற நம்ம சொல்லியும் நம்ம தவிர்க்க வேண்டும். அதே போல முதல் சுற்றில் வெற்றி பெற்ற வெற்றியாளர், தோல்வியாளர் அந்த நிலை எதுவுமே கிடையாது. ஆசிரியர் என்பவரை இறுதி வரை கற்றுக்கொண்டே இருப்பவர் தான். இந்த ஆசிரியருக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா நிலை மனிதர்களுக்குமே பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த நிலையில் தமிழர்களை நாம் நல்ல தமிழில் பேச வேண்டும் என்ற ஒரு முன்னேற்பாட்டிற்காக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு. ஆகையினால் இந்த சுற்றில் வெற்றி தோல்வி என்பது கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நமது தரநிலையை நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறதையும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால அந்த வகையில் முதல் சுற்று மிகச் சிறப்பாக முடிவடைந்தது. சித்ராம்மாவை முதற்கொண்டு சாந்தி அம்மா, பவானி அம்மா, புவனேஸ்வரி அம்மா அனைவருமே மிக சிறப்பாக அழகாக பேசினார்கள் கவினுரை. அடுத்ததாக 2ஆம் சுற்றில் கலந்துரையாடல் நிகழ்வு. இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் நான் ஒரு வினா கேட்டேன். அந்த வினாவிற்கு ஏற்றாற் போல நீங்கள் விடை சொல்ல வேண்டும். அந்த விடையில நான் கேட்கக்கூடிய அந்த வினாவில இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லோ இல்ல பிறமொழி சொல்லோ அதற்கு ஏற்றாற் போன்ற தமிழ் சொற்களை நீங்கள் அதற்கு கையாள வேண்டும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் கேட்கிற கேள்வியில இருக்கிற அந்த மற்ற பிறமொழி சொல், ஆங்கில சொல், அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கறத நீங்க அதுல குறிப்பிட்டு இருக்கணும். வெறுமனே ஆமா, இல்ல, காலைல எந்திரிச்சு காஃபி குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டா குடிச்சேன், ஆமா அப்படின்னு மட்டும் சொல்லாம அந்த வினாவில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை பயன்படுத்தி நீங்க விடை சொல்லணும். அது மட்டும்தான் விதிமுறை, வேற ஒன்றும் இல்ல. தொடங்கலாமா 2ஆம் சுற்று? முதல் பங்கேற்பாளராக மகிழ்ச்சிமா. சித்ராமா வாங்க. ஒரு குறிப்பை நான் கொடுத்துட்டேன். சித்ராமா, காலைல எழுந்தனா உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் பத்தி சொல்லுங்க. காலைல எந்திரிச்சு என்ன வேலைக்கு போவீங்களா? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்ன தொழில் பாக்குறீங்களா? இல்ல வேலைக்கு போறீங்களா? என்ன பண்றீங்க? உங்க சாட்டிஸ்பாக்சனா இருக்கா என்னன்றத சொல்லுங்க. ஒரு 2-3 தொடர்கள்ல சொன்னால் போதும். ஆமா, கேட்கல. உங்க ஒலி வாங்கியே தெரிந்து வச்சுக்கோங்க சித்ராமா. நான் எனது வீட்டில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையாக இருக்கிறேன். 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது என் பள்ளியில் வந்து வருடம் தோறும் வகுப்புகள் ஆசிரியர்களுக்கு மாற்றப்படும். அதன்படி இந்த ஆண்டு நான் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறேன். மாணவர்களோடு பழகும் பொழுது நான் ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருந்தேன், ஆடுவதும் பாடுவதும் குதிப்பதும் ரீங்காரம் இடுவதுமாகிய ஒரு அற்புத சோலையில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தேன். அது போலவே அது உண்மை, முற்றிலும் உண்மையானது. மிகுந்த மகிழ்ச்சியோடு என் பணியை தொடர்கிறேன். வீட்டில் எத்தனை மனக்கவலைகள் வேதனைகள் இருந்தாலும் கூட நான் பள்ளியின் அந்த வாசற்படியில் நுழைந்து விட்டாலே எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமைந்துவிடும். மாலை பணி முடிந்து நான் வீடு திரும்பும் வரைக்கும் அத்துணை மகிழ்ச்சியான ஒரு சோலையிலே இருப்பது போலதான் எனக்கு தோன்றும். பூக்கள், செடிகள், கண்கவர் மலர்களை ஏந்தி இருக்கும் மரங்கள், இப்படியெல்லாம் என்னுடைய வகுப்பறையையும் என்னுடைய பள்ளியையும் நான் என்னுடைய எண்ணத்திலே கொண்டு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பேன். அதிலும் நான் பணி செய்கிற பள்ளி என்பது மிகவும் பழங்குடி மக்கள், அதாவது குருவிக்காரர் என்று சொல்லக்கூடிய நரிக்குறவர் இன மக்களுடைய பிள்ளைகளோடு பணி செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த மாணவர்களை இப்போது நீங்கள் என்னுடன் இந்த மொழி பிற மொழி கலவாமல் பேச வேண்டிய அந்த சூழ்நிலையை நீங்கள் எனக்கு தந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் வகுப்பறையிலே மாணவர்களிடம் என்ன சொல்வேன் என்றால், டேய், நீங்கள் உங்கள் தெருவில் இருந்து எப்போது பள்ளிக்குள் நுழைகிறீர்களோ அப்போது உங்களுடைய மொழியை நீங்கள் மறந்து விட வேண்டும். இங்கு வந்தால் தமிழ் மொழியை மட்டும்தான் பேச வேண்டும் என்று சொல்லுவேன். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த ஒரு வீட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்விலேயே சகஜமாக, ஏன்னா எல்லாரும் ஒரே தெருவிலே வசிப்பவர்கள், உறவுக்காரர்கள், அவர்கள் பேசிக் கொள்ளும் போது பார்த்தீர்கள் என்றால் அவர்களையும் மறந்து அவர்கள் மொழியிலே பேசுவார்கள் என்னுடைய முன்னிலையில். அப்போது நான் அவர்களை பார்த்து கேட்பேன், குழந்தைகளா, நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாது என்று ஆசிரியர் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப மீண்டும் மீண்டும் நீங்கள் பேசிக்கொண்டீர்கள் என்றால் என்னை ஏதாவது வைகிறீர்களா என்று கேட்டு ஒரு சிரிப்பலையை உருவாக்குவேன். அவர்கள், இல்லையம்மா, நாங்கள் எங்களுடைய இதில் எங்களுடைய தேவைக்கு தான் பேசிக்கொள்கிறோம், உங்களை எதுவும் நாங்கள் வைவதில்லை என்று சொல்வார்கள். எனக்கு அது ஒரு நகைச்சுவையாக இருக்கும். எல்லா மாணவர்களும் ஒரு வகுப்பிலே 40 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் 25 மாணவர்கள் இருப்பார்கள். 15 மாணவர்கள் மற்ற வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களாக, நம் மொழி பேசக்கூடியவர்கள், தெலுங்கர்கள், இப்படி அனைத்து மாணவர்களுமாக இருப்பார்கள். அவர்களோடு நான் இப்படி நகைச்சுவையாக பேசும்போது அனைவருமே சேர்ந்து சிரிப்பலையில் அந்த கற்றல் நேரத்தில், கற்பித்தல் நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி அலையோடு மீண்டும் என்னுடைய கற்பித்தல் தொடங்கும். ஆமா, இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. கற்பித்தல் பணி என்பது இறைவன் அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டும். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே அந்த கற்பித்தல் என்கிற பணி கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்று மிகுந்த மனநிறைவோடு நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் 8 வருடங்கள் என்னுடைய பணி தொடரும். 2032 நான் ஓய்வு பெறுவேன் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, மகிழ்ச்சிமா. ஆனா அடுத்து வரக்கூடிய பங்கேற்பாளர்கள் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக, கால நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கமா நம்ம பேசிக்கலாம். சிறப்பா பேசுனீங்க சித்ராம்மா, உங்களுடைய பணி அனுபவம் குறித்து. ஏன்னா அனுபவம்ங்கிறதும் தமிழ் சொல்லி இல்ல, உங்களுடைய பட்டறிவு குறித்து வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுல வருடம் அப்படின்னு 2-3 தடவை நீங்க குறிப்பிட்டீங்க. வருடம் என்பதற்கு மாற்றாக ஆண்டு என்பதையும், வீடு என்பதற்கு மாற்றாக இல்லம் என்பதையும், அற்புதம் என்பதற்கு மாற்றாக வியத்தகு அப்படின்ற ஒரு சொல்லையும், சகஜம் என்பதற்கு மாற்றாக இயல்புங்கிற சொல்லையும் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பட்டறிவு கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியம்மா. ஏன்னா நான் முதலாக பணியேற்கும் பொழுது தெலுங்கு வழி கற்கக்கூடிய மாணவர்கள்ட்ட தான் நானும் கல்வி பயின்றேன். உங்களுடைய நிலையில தான் நானும் இருந்தேன். 2014-15 அவங்க எல்லாம் தெலுங்கு பேசுவாங்க, நான் தமிழ்ல தான் பேசுவேன். அந்த 2 ஆண்டுகளும் நான் தெலுங்கு கத்துக்கலாம், அவங்களுக்கு தமிழ் கத்துக் கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். அந்த வகையில உங்களுடைய பட்டறிவு குறித்து எனக்கும் வந்து ஓரளவுக்காவது கொஞ்சம் பட்டறிவு இருக்கு. மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஐயா, அடுத்த 2ஆம் பங்கேற்பாளர் சாந்தி அம்மா அவர்களை அழைக்கலாம். சாந்தி அம்மா, உங்களுக்கான கலந்துரையாடல் வினா கேட்கலாமா? மகிழ்ச்சியம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா.
அருமையாக பேசினார்கள், சிறப்பாக பேசினார்கள் திருமதி சித்ரா தேவி அவர்கள். பள்ளிக்கு வந்தவுடனே நீங்கள் நல்ல தமிழ் பேச வேண்டும் என்கிற எண்ணத்தை நான் ஏற்படுத்துவேன் என்று குறிப்பிட்டார்கள். மிகவும் சிறப்பம்மா. அடுத்ததாக திருமதி சாந்தி அவர்கள் இருக்கிறார்கள். அழைங்கள் அம்மா, அழைங்கள். சிறப்புங்கம்மா. சாந்திமா வணக்கம். இந்த 2ஆம் சுற்றுக்கான கலந்துரையாடல் வினா உங்களுக்கானது. ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப இன்னும் நம்மள இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த வெறுமனே தமிழ் வாட்ஸ்அப் குரூப், கூகுள் மீட் இது மட்டும் போதுமா? இல்ல நீங்க நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல, அதை என்ன நீங்க என்ன டெவலப் பண்ணிக்கலாம்னு நீங்க ஒரு 30 அல்லது 1 மணித்துளியில நீங்க சொல்லுங்க. வணக்கம்மா. அதாவது என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் அதிகமாக கவிதை புத்தகங்கள் வாசிப்பது என்னுடைய பழக்கம். அந்த வாசிப்பு பயிற்சி என்னுள் எழ காரணம் என்னுடைய தாய். நான் ஒரு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தாயின் அரவணைப்பிலேயே நூலகத்திலேயே பயின்று கொண்டிருந்தேன். அங்கு கிடைத்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமையை நான் வளர்த்துக் கொண்டேன். ஆகவே இந்த ஓய்வு நேரங்களில் நான் செய்யக்கூடியது புத்தகம் வாசிப்பு. அந்த வாசிப்பு பயிற்சி என்னுடைய மாணவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்று மிகவும் விரும்பினேன். பள்ளியில் என்னுடைய மாணவருடைய நூலக பயிற்சி நேரத்தில் பார்த்தீர்களானால், இப்பொழுது தமிழக அரசே நில், நட, நுழை, ஓடு என்ற தலைப்புகளில் புத்தகங்கள் கொடுத்து மாணவர்களை வாசிக்க செய்கிறார்கள். இந்த வாசிப்பு பயிற்சி நிச்சயமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை வருகிறது. ஆக அந்த ஓய்வு நேரங்களில் அந்த வாசிப்பு பழக்கத்தை நம் மாணவ கண்மணிகளுக்கு கொடுத்தோமானால் பயிற்சி மேம்பட மற்றும் அந்த இணைய வழி கூட்டத்தில் இணைதல் அப்படி என்பது எனக்கு உண்மையானது. எதிர்க்கிறேன் அது பள்ளி சார்ந்து செயல்பாடுகளுக்காக. ஆனால் தமிழுக்காக தமிழிலேயே முழுமையாக பேச வேண்டும் என்ற பொழுது அதில் மிக மகிழ்வோடு இதை நான் பங்கேற்கிறேன். நம்மிடம் நிறைய தவறுகள் இருக்கலாம், பிழைகள், தவறு என்று சொல்லக்கூடாது, கண்டிப்பாக சொல்லக்கூடாது, பிழைகள் இருக்கலாம். அந்த பிழைகளை திருத்திக் கொண்டு மேலும் நம்மை மேம்படுத்த இந்த இலக்கிய பூங்கா மிக அதிகமான அளவு ஒரு உற்சாகத்தை தருகிறது. ஆக ஓய்வு நேரத்தில் கட்டாயம் வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால் மன மகிழ்வும் மன ஆற்றலும் மேம்படும் என்பது என்னுடைய உறுதியான கருத்து. நன்றி. சிறப்புங்கம்மா, சிறப்பு சாந்தியம்மா. தாங்களும் ஒரு சில சொற்கள் தான் பயன்படுத்தினீங்க, மிகுதியெல்லாம் இல்லை. அதுல முக்கியமா ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம மாணவர்களை நம்ம சொல்லியிருக்கோம், ஆனா அது இயல்பா நமக்கு அது வரல. என்ன அப்படின்னா, ஒரு 6ஆம் வகுப்புல இருந்து அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப உயிரெழுத்து இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது நான் கவனித்தேன். அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில சொற்கள் தான். அதே போல கண்டிப்பா சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்புங்கிறதுக்கு மாற்றாக உறுதிங்கிற சொல்ல பயன்படுத்திக்கலாம். உற்சாகம், ஐயா உற்சாகத்துக்கு மாற்றா என்ன சொல்லுங்க பயன்படுத்தலாம்? மன ஊக்கத்துடன். ஆமா ஆமா, மன ஊக்கத்துடன் அப்படின்னு நம்ம இயல்பா இதெல்லாம் நமக்கு கலந்துருச்சு, அப்படியே விரைவிடுச்சு. கலந்துருச்சுன்னு கூட சொல்ல முடியாது. ஆமா, அது வேகமா விரைவாக நமக்கு அப்படியே சரளமா இயல்பா வரக்கூடிய அந்த சொற்களாக இதெல்லாம் வந்துருச்சு. ஆகையினால இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமா நம்ம நம்முடைய திறநிலையை மேம்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா உலகம் இவ்வளவு வேகமாக விரைவாக போயிட்டே இருக்கு. நம்ம தொழில்நுட்பம் எல்லாம் நம்ம கத்துக்கூட இளங்கண்ணன் ஐயா அளவுக்கு தொழில்நுட்பம் எல்லாம் இன்னும் நாம கத்துக்கல. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு தான். நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம நிறைய செய்திகள் தெரிந்துகிட்டே இருக்கணும். புதுமைகளை ஏற்றுக்கொண்டு நம்ம அதுக்கேற்ற போல பழகிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொன்னாங்க. சாந்திமா மூலமா தெரிஞ்சுக்கலாம். சாந்திமா வழியாக அடுத்ததாக ஐயா 3ஆம் பங்கேற்பாளர் அழைக்கலாம். பவானி அம்மாவை தொடர்ந்து இந்த முதல் சுற்றுல 2 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திருமதி சாந்தி, திருமதி சித்ரா தேவி. இப்போது சாந்தி அம்மையார் அவர்கள் மிக அருமையாக தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நல்ல தமிழை வெளிப்படுத்தினார்கள். முயற்சி செய்கிறார்கள், பிற மொழி சொற்கள் கலவாமல் இருக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். அதற்கு பாராட்டுகிறோம். அதை சுற்று தொடரட்டும். இந்த நிகழ்ச்சியை நாம் ஏன் நடத்துகிறோம் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று பொது காரணம், இன்னொன்று தன்னல காரணம். ஒன்று பொதுநலம், இன்னொன்று தன்னலம்.
பொதுநலம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தமிழர்கள் நல்ல தமிழில் பேச வேண்டும், பிற மொழி கலந்து விடக்கூடாது, நம்முடைய மொழி மெல்ல சிதைவரக்கூடாது. இது பொது மொழி, பொது நலன். தன்னல காரணம் என்ன? தன்னல காரணம் என்ன என்பதை நீங்கள் தனித்தனியாக கேளுங்கள். அந்த தன்னல காரணம் என்ன என்பதை அதில் 2 இருக்கிறது. ஒன்று, என்னுடைய மொழி அழிந்து விட்டால் என்னுடைய இனம் அழிந்துவிடும். என்னுடைய இனம் அழிந்து விட்டால், நன்றாக சிந்தித்து பாருங்கள், நம்முடைய மொழி, இனம், நிலம், அதில் நிலம் முதலில், 2வது இனம், 3வது மொழி. இந்த 3ம் இருக்கிற வரைத்தான் நாம் தமிழர்களாக இருக்கோம். அப்போதுதான் நமக்கு கைகளிலே பிடிப்பு இருக்கும். எனவே நமக்கு மொழிப்பட்டு இருக்க வேண்டும், இனப்பட்டு இருக்க வேண்டும். அப்போது நிலத்தை காப்பாற்ற வேண்டும். நாம் நிலத்தை இழந்துவிட்டு வேறொரு ஊருக்கு சென்றால் நாம் தமிழர்களாக இருப்போம், ஆனால் தமிழ் பேசுவோமா என்று சொன்னால் பேச மாட்டோம். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மொழி என்னவோ அதை பேச இல்லைங்களா? சரி, நாம பல மொழிகளை கற்றறிந்திருக்கிறோம். பல காரணங்களுக்காக பல இடங்களுக்கு நாம போறோம், பல நாடுகளுக்கு போறோம். அங்க போய் தமிழாசிரியராகவே பணியாற்றோம். இங்க பிற நாடுகள்ல போய் தமிழாசிரியராக பணியாற்றோம். ஆனா நம்முடைய பண்பாடு அதெல்லாம் தொடர முடியுமான்னா அதுக்கு ஒரு இடையூறு வந்துடும், அப்பவும் போயிடும். அப்போ நம்முடைய நிலம் தான் நமக்கு அடிப்படை. நிலத்தையும் நிலத்தையும் மொழியையும் இது ஒரு தன்னலத்தில் ஒரு பிரிவு. இன்னொரு தன்னலம் இருக்கிறது, தனியாக தொலைபேசியில் தொடர்பு தொடரட்டும். அடுத்து வருபவரை அடையுங்கள். சிறப்புங்கய்யா, உறுதியாக கேட்கிறோம். 3வது பங்கேற்பாளராக பவானி அம்மா அவர்கள் வாருங்கள். பவானி அம்மா, உங்க காணொலி காட்சி தெரிந்து வச்சுக்கோங்க, உங்க அலைபேசி உங்க ஒளி வங்கி தெரிந்து வச்சுக்கோங்க. சிறப்புங்கம்மா. பவானி அம்மா, நூல்லாம் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க இல்லையா? புத்தகம் 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 பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. அந்த நூல்லாம் புக்கெல்லாம் போடுறதுக்கு, பப்ளிஷ் பண்றதுக்கு என்ன பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஒரே ஒரு மணித்துறையில எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி அம்மா. நூல் வெளியிட்டுள்ளேன். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் சமாளிக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த பொறுப்பு மொத்தம் ஐயாவிடமே நான் ஒப்படைத்து விட்டதால் எனக்கு அதில் சிரமம் என்பதை கிடையாது. இப்ப இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லணுமா? ஏமா, உங்ககிட்ட கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல வைக்கிறீங்க? சரி, நீங்களே நீங்கள் அனுபவித்தவரை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய பட்டறிவை சொல்லுங்கள். பவானி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிதான் எனக்கு ஒரு வினா வந்துச்சு. வீட்டுல உங்களுக்கு மின்சாரம் இல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க சட்னி வீட்டுல சட்னி எதுல அரைப்பீங்க அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. எனக்கு மிக்சிங்கிறதுக்கு தமிழ்ல என்னன்னு எனக்கு அப்ப தெரியவே இல்லை. நான் வீட்டுல சட்னி அரைக்கணும்னா நான் அம்மியில அரைப்பேன். உண்மையிலேயே நீங்க அம்மியில இருப்பீங்களா அப்படின்னாங்க. ஆமா, அம்மியில தான் இருப்பேன் அப்படின்னா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நானு இப்ப நான் பொய் சொல்றேன், நான் உண்மை சொல்லல அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரிதான் நீங்க மிக சிறப்பா சமாளிச்சுட்டீங்க நீங்க. இருந்தாலும் இருக்கிற உண்மையை அப்படியே சொல்லிட்டேன். ஏன்னா நான் கவிதை எழுதுவதுதான். இப்பொழுது கூட ஐயாவிற்கு தான் ஒரு 170 கவிதைகள் அனுப்பி இருக்கிறேன். அதில் 30 கவிதைகளை ஒதுக்கிவிட்டு மீதி 150 கவிதைகள் நீங்கள் சரி செய்து நீங்கள் புத்தகத்தை போட்டு தர வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். அதனால் எனக்கு அதில் என்ன பிரச்சனைகள் அப்படின்றது எனக்கு உண்மையாகவே தெரியவில்லை. அதனாலதான் நான் சரிங்கம்மா. அம்மா, ஆசிரியரா நீங்க? ஆமா, நான் ஆசிரியராகவும் பணிபுரிகிறேன். சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப ஸ்கூல்ல எம்எஸ்ல உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வருமா? எம்எஸ் வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? சொல்லுங்க பவானியம்மா. எம்எஸ் வேலை நாம தானே பார்க்கணும். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கேள்வியை திரும்பவும் எனக்கு கேளுங்கள். நான் அதை உறுதியா கேக்குறேன். உங்க ஸ்கூல்ல எம்எஸ் வேலையெல்லாம் யாரு பாப்பாங்க? ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல் எல்லாம் எம்எஸ்ல யாரு அப்டேட் பண்ணுவாங்க?
சிறப்பு. அவரவர்களுடைய வகுப்புக்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய மாணவர்களை அந்தந்த வகுப்பு ஆசிரியர்களை நாங்களே அந்த எமிஸ் வலைதளத்தில் அனைத்து பதிவுகளும் நாங்களே பதிவேற்றம் செய்து கொள்வோம். எமிஸ் ஆங்கில சொல் தானே, தமிழ் சொல் சொல்லுங்க. தரவுகள் இல்ல இல்ல எமிஸ் என்பதற்கான தமிழ் சொல் இப்ப சாந்தி அம்மாக்கும் ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க கை கொட்டி சிரிக்கிறாங்க. தெரியவில்லை, ஒத்துக்கொள்கிறேன். எமிஸ் தெரியவில்லை. சரிங்கம்மா. சாந்தி அம்மா தெரியுமா? சித்ரா அம்மா தெரியுமா? மாணவர்கள் சுய விவர பதிவேற்றம். தரநிலை விவரம் அப்படிதான் நானும் எண்ணுகின்றேன். எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் எம்எஸ் இஎம்ஐஎஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரிதான் வரும். அதனால கல்வி மேலாண்மை மற்றும் தரநிலை அப்படிதான் வரும். மாணவர்களின் தரவுகளை உள்ளீடு செய்தல். உள்ளீடு செய்தல். சரிங்கம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்ப தப்பிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி. சரிங்கம்மா. எத்தனை முறை நம்முடைய நிலைமைகளை எடுத்து சொன்னாலும் அதே நிலைமைதான் தொடர்கிறது இன்றளவும். சரிங்கம்மா சரிங்கம்மா. நல்ல வேலை பவானி அம்மா அப்படி சொன்னார்கள். எல்லாம் நீலகண்ட தமிழை அவரை கொடுத்து விடுவேன், அவர் செய்து கொடுத்து விடுவார் சொல்லலாம் தப்பித்துக் கொண்டேன். எனக்கும் கூட அந்த பணி பற்றி தெரியாது. நான் ஆசிரியர் அல்ல, எனக்கு அந்த பணி பற்றி தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்களை மிகுந்த வேலை வாங்குவது, பாடம் நடத்துவதை விட இந்த பணிகளை செய்வதற்கு நேரம் சரியாக இருக்கு என்று பல ஆசிரியர்களும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அடிக்கடி இதை பதிவேற்றம் செய்ய வேண்டும், அதை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுகிறார்கள். அதற்கே பெருவாரியான நேரம் சென்று விடுகிறது. கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு எங்களால் நேரம் ஒதுக்க வருத்தம். அந்த உண்மையான கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் சில பேர் இருக்கிறார்கள், சீர்மிகு ஆசிரியர்கள், அவர்களுக்கு அந்த வருத்தம் இருக்கிறது. சரிங்க, மகிழ்ச்சி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால மாற்றம், காலத்தினுடைய மாறுபாடுக்கு ஏற்றப்போல் நம்ம அதை மாற்றிக்கொள்ளதான் வேணும். வேற வகை நமக்கு இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம குறை சொல்லிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம தொழில்நுட்பத்தை விரைவாக கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம விரைவாக அதெல்லாம் பதிவிறக்கம் செஞ்சு நம்ம பணிகளை பார்த்துட்டே இருக்காங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. சரி, மிக்க மகிழ்ச்சியுமா. அதுல நீங்க பிரச்சனை, சிரமம் அப்படின்னு 2 சொல்ல இந்த இடத்துல நீங்க கையாண்டுறீங்க பவானி அம்மா. அதை மட்டும் நம்ம மாற்றிக்கொள்ளலாம். பிரச்சனை என்பது இடையூறு, இன்னல் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கொள்ளலாம். மிக்க மகிழ்ச்சியம்மா. அடுத்து புவனேஸ்வரி அம்மா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, நீங்க காணொலி காட்சி தெரிஞ்சுவீங்க. மகிழ்ச்சியம்மா. இந்த இறுதி சுற்றினுடைய இறுதி பங்கேற்பாளர் புவனேஸ்வரி அம்மா அவர்கள் உங்களுக்கான கலந்துரையாடலுடைய வினா கேட்கப்படுகிறது. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க, உங்க வீட்டு ஏற்கனவே அந்த ஒரு வினா நான் கேட்டிருக்கேன், 3வது முறையாயிடும். மறுபடியும் சொல்லுங்க புவனேஸ்வரி. சரியா கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. அம்மா மறுபடியும் சொல்லுங்க. உங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்லா பழகுவீங்களா? தெருவுல கேள்வி சொல்லுங்கம்மா. அம்மா உங்க ஏரியா நல்ல ஏரியா. உங்க ஏரியாவுல நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவீங்க? நான் எல்லோரிடமும் அன்பாக தான் பழகுவேன். என் அருகில் இருக்கும் பக்கத்து வீட்டு சொந்தங்களும் அனைவரும் அன்பாகவே பழகுவார்கள். பகிர்வு தன்மைகள் அதிகமாக இருக்கும் எங்களுக்குள். பொருள் கொடுத்து கொள்வோம், வாங்கிக் கொள்வோம். ஏதாவது உதவிகள் என்றால் புரிந்து கொள்வோம். எல்லாரும் அன்பாக பழகக்கூடியவர்கள். அருகில் உள்ள வீட்டில் வசிப்பவர்கள் மிக அன்பானவர்கள். எல்லாருமே நல்லா பாசத்தோட பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான். சரிங்கம்மா, உங்க பக்கத்து வீடு மட்டும் கேட்கல, உங்க ஏரியாவே கேட்டேன். ஏரியா எப்படிப்பட்ட ஏரியான்னு கேட்டேன். எங்க ஏரியா ஊர் கிராமம் தான். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்து பழகக்கூடிய ஆள் தான். ஆனா பாத்தீங்கன்னாக்கா நிறைய
ஆஹ் அதாவது மனிதர்கள் வேறு வேறு குணத்தினால நம்மோட ஒத்து போகிற கூடிய தன்மை கொண்டவர்கள் பாதி அளவுக்கு தான் இருப்பாங்க. மீதி கொஞ்சம் பேர் வந்து பின்னாடி நம்ம கிட்ட அன்பா பழகுவாங்க. பின்னால் வேறு மாதிரி பழகக்கூடிய நண்பர்களாக தான் இருக்கிறார்கள். மிக ஆஹ் அதாவது அதாவது ஊருன்னு சொன்னீங்கன்னாக்கா கோயில் 4 பக்கமும் கோயில் தான். நல்ல ஒரு ஆஹ் அழகான ஒரு கிராமம்னு சொல்லலாம். தோப்பு, மரம், செடிகள், கொடிகள் அடர்ந்த ஒரு கிராம பகுதி தான். நீர், நிலம் அனைத்துமே வந்து செழிப்பான ஒரு இது. கடல் பகுதி. அதாவது ஓடைன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுச்சூழல்ல இருக்கும். மிக அழகான ஒரு ஊருன்னு தான் சொல்லலாம். அதிகமா வந்து இங்க படப்பிடிப்புகள் எல்லாம் கூட நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊரு எங்க ஊரு. கடல் சார்ந்தது. கடற்கரை ஓரம் மிக அழகான ஒரு காட்சி கொடுக்கிற ஒரு அமைப்பா தான் இருக்கும். எல்லா ஊர்ல இருந்தும் இங்க சுற்றுலா வருவாங்க. எங்க ஊர்ல கடற்கரையை சுற்றி பார்க்க வருவாங்க. அங்க வந்து உணவுல இருந்து தேநீர் முதற்கொண்டு எல்லாமே அனைத்தும் கிடைக்கும் ஒரு பகுதி. நன்றி அம்மா. ஊர் பேர் மட்டும் சொல்லாம விட்டுட்டீங்களே. நாங்கெல்லாம் வந்துருவோம்னா கடல் இருக்கு, ஓடை இருக்கு, 4 பக்கம் கோபுரம் இருக்கு, தேநீர் முதற்கொண்டு எல்லாம் கிடைக்கும், படப்பிடிப்பு நடக்கும், சுற்றுலாத்தலம் எல்லாமே சொன்னீங்க. அந்த ஊர் பேரை மட்டும் சொல்லவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒளி வாங்கிய அணைச்சு வச்சுட்டுதான் சொல்றாங்க அப்பயும். பொம்மையார் பாளையம் அம்மா, சுற்றி பார்க்க அனைவரும் வாருங்கள். சரிங்கம்மா சிறப்புங்கம்மா. நன்றி. அப்படிங்கிறது ஊரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாதுங்கம்மா. அது நம்ம வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம். நம்ம வசிக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறதுதான். பழகி நிறைய குணம். ஏன்னா ஐயா வந்து தொடக்கத்திலேயே சொல்லிட்டாரு, அனிதா குணசேகரன்றதே தமிழ்ச்சொல் கிடையாதுன்னு சொன்னாரு. ஆகையினால குணம் அப்படிங்கிறதும் தமிழ்ச்சொல் இல்ல, பண்புதான் தமிழ்ச்சொல். கொஞ்சம் மாதிரிங்கிறதெல்லாம் நம்ம மருவி வந்த சொற்கள் ஆயிடுச்சு. இதை போல அதை போல அப்படிங்கிற சொற்களுக்கு பதிலா இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு, நான் வேற மாதிரி இவன் வேற மாதிரி அப்படின்ற சொல்லலாம் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால இந்த சொற்கள் தான். உங்களுடைய ஊரை பற்றி நம்ம சிறப்பா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சிறப்பு. இந்த சுற்றுலா சித்ரா அம்மாவாகட்டும், சாந்தி அம்மாவாகட்டும், பவானி அம்மா, புவனேஸ்வரி அம்மா எல்லாருமே மிக சிறப்பாக நீங்க சொன்னீங்க. என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, வலிந்து பேசுற மாதிரி இல்லாம இயல்பா பேசுற மாதிரி, அந்த பேசுற மாதிரி இல்ல, பேசுவதை போன்று இயல்பாகவே நாம் பேசுவதாக அமைந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னும் மிகவும் நல்லா இருக்கும். அந்த ஒரு குணத்தை வந்து நம்ம எல்லாருமே கை கொள்ளணும், இந்த பண்பை. எனக்கும் சேர்த்துதான். அதனால நம்ம அனைவருமே, நம்ம 5 பேருமே நீலகண்ட தமிழன் ஐயா வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு தமிழ் தாய் பெற்றிடம் தவப்புதல்வனாதான் அவரு இருக்கிறாரு. மிக சிறப்பானது, ஒரு இயல்பாக பேசக்கூடியவர். நம்ம எல்லாம் கொஞ்சம் வலிந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆகையில நாம இன்னும் இயல்பாக பேசக்கூடிய அளவுக்கு தமிழை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்வதற்கு இது போன்ற நிகழ்வு நமக்கு மிகச் சிறப்பாக துணை புரியும் அப்படிங்கிறதுல மிகுந்த மாற்று கருத்தே இல்லை. மிக்க நன்றி ஐயா. இன்றைய நாள் நிகழ்வு மிகச் சிறப்பாக முடிந்தது. தங்களுடைய கருத்துக்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய கல்லூரி காலத்திலும், கல்லூரி முடித்த காலத்திலும் தனித்தமிழ் பற்றாளனாக, தனித்தமிழ் இயக்கத்தோடு தொடர்புள்ளவனாக இருந்தேன். பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய பல நூல்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவன். அவருடைய கவிதைகளிலே, பாடல்களிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவன். அப்போது தமிழம் என்று ஒரு இதழ் வந்து கொண்டிருந்தது. பாவலர் பெருஞ்சித்திரன் நடத்திய தென்மொழி என்ற இதழ் வந்து கொண்டிருந்தது. சிறுவர் இதழ் கூட ஒன்று நடத்தி கொண்டிருந்தார், தேன் சிட்டு என்று நினைக்கிறேன். இப்படி அன்றைக்கு தமிழ் பரப்பும் பணி மிகச் சிறப்பாக, சிறப்புமாக நடைபெற்றது. அன்றைக்கு பல அரசியல் கூட்டங்களில் எல்லாம் தனித்தமிழில் பேசினார். இன்றைக்கு அதுபோல் இல்லை. இவர்கள் பேசுகிற தமிழே தனியாக இருக்கிறது. அப்போது தனித்தமிழிலே பேசினார்கள், இப்போது பேசுகிற தமிழே தனியாக இருக்கிறது. பிரதர் என்பதை சுருக்கி புரோவாக்கி, புரோவை இப்போது தமிழ் படித்து சகோவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன தெரியவில்லை. நீங்கள் எல்லா மொழியிலும் சொற்களை சுருக்கலாம்.
தேங்க்யூ என்பதை டிக்யூ என்று போடலாம். ஆனால் தமிழில் நரி என்று போட முடியாது. மெசேஜ் என்பது எம்எஸ்ஜி என்று போடலாம். தமிழை தக் என்று போட முடியாது. டக் என்று போட முடியாது. எனவே தமிழுக்கு என்று தனி சிறப்பு உண்டு. தமிழ் மொழியை நாம் முழுமையாகத்தான் பேசியாக வேண்டும். ஆனால் புதுச்சேரியில பேசுகிற தமிழ் மொழி பார்த்தால் மிகவும் வேடிக்கையாக அந்த தமிழ் சற்று மாறுபட்டதாக இருக்கு. அந்த தமிழினுடைய தாக்கம் திருமதி புவனேஸ்வரி அம்மையாருடைய பேசும்போது அவங்க வந்துச்சு போச்சு பேசுவாங்க. இந்த இயல்பான தமிழ் அதுதான், அப்படிதான் பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் மலிந்து இருக்குங்க தமிழ். அங்க இருக்கக்கூடிய தமிழ் பிரெஞ்சு மொழியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தமிழ்ல பிரெஞ்சு மொழியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தந்தோர் போன்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் இருக்கும் அது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடிய வரை நீங்கள் நல்ல தமிழில் பேசுங்கள். வீட்டில் வெளியில் எல்லாருக்கும் நல்ல தமிழ் பேசுங்கள். தனித்தமிழ் என்பது கொஞ்சம் கடினமானது. ஆனால் நல்ல தமிழ் பேசலாம். நல்ல தமிழ் பேசுவது இயல்பாகவே பேசலாம். ரீட் பண்ணி ஸ்பீச் பண்றேன் இப்படிலாம் சொல்றதை தவிர்க்கலாம். ஏன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய பல ஆங்கில சொற்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து வந்தது. அன்றைக்கு கூட சொன்னேன், ஸ்பீச் என்பது எங்கிருந்து வந்தது? பேச்சு. பேச்சு என்பதுதான் ஸ்பீச்சாக உருவம் மாறி இருக்கு. பேச்சு அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐ சேர்த்திருக்கிறாங்க, ஸ்பீச். ரைட் எங்கிருந்து வந்தது? தமிழ்ல வரைதல்னு ஒரு சொல் உண்டு. வரைதல், கட்டுரை வரைதல், ஓவியம் வரைதல் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வரைதல் என்பதுதான் ரைட். ரைட் என்று வந்து வரைதல் என்பதுதான் ரைட் ஆகியது. இப்படி நிறைய சொற்கள் தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு சென்றிருக்கிறது. அவனே சொல் பற்றாக்குறை நம்ம சொற்களை எடுத்துக்கிட்டு இருக்கான். நாம நம்ம கிட்ட சொல் பத்திரன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய் கடன் வாங்கினா இது என்ன பொருள் சொல்லுங்க? ஊருக்கெல்லாம் கடன் கொடுக்குற வங்கியே போய் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கின மாதிரி இருக்குது இல்லைங்களா? எனவே நாம நல்ல தமிழை பேசுவோம். இயல்பாகவே பேசுகிற பொழுது பிற மொழிகளை ஒன்றொன்றாக நீக்கிக் கொண்டே வருவோம். ஒரு 3 மாதத்தில் உங்களுடைய தமிழ் தூய்மைப்பட்டுவிடும், சிறப்பாக அமைந்துவிடும் என்று உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்க அத்தனை அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த திருமதி சித்ராதேவி திருச்சி, திருமதி சாந்தி மதுரை, திருமதி பவானி திருவள்ளூர், திருமதி புதுவை புவனா பொம்மையார்பாளையம் ஆகிய அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற திருமதி அனிதா குணசேகரன் அவர்களுக்கும், திண்டுக்கல்லை சேர்ந்த ஆசிரியர் அவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வலைவழி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநர் திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழொலி வானொலி வழியாக கேட்டுக் கொண்டிருக்கிற நேயர் பெருமக்களுக்கும் சுவைஞர்களுக்கும் நம்ம மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல தமிழில் பேசுவோம் என்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் மிக்க மகிழ்ச்சியையும் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வில் சந்தித்து நல்ல தமிழில் பேசி இயல்பான தமிழில் பேசுவோம். நன்றி, வணக்கம். அனிதா குணசேகரன், திண்டுக்கல் மாவட்டம். நன்றிங்கய்யா. நன்றி.